ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சம்முக்கான ஷார்ட்கட் வந்து பார்த்தோம்னா 5 ஸ்கொயர் பண்ணி எடுத்து எழுதணும் டிவைட் பை 5 1 கழிச்சு எழுதணும். ஓகேங்களா? ஸோ 25/4 5 + 1 + 1/5 + எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி. இதுவும் முன்ன சம் மாதிரி தான். ஸோ இந்த சம் வந்து ஒரு பெருக்கு தொடர் வரிசை ஜிபி தொடர். ஓகேங்களா? பெருக்கு தொடர் வரிசை இது வந்து முடிவிலி. ஓகேங்களா? பெருக்கு தொடர் வரிசையில் இன்ஃபினிட்டி சீரிஸ் வந்தால் அதுக்கான ஃபார்முலா வந்து S ∞ = a/1 - r. நம்ம முன்ன சம்மில் பார்த்துருப்போம். பொது வித்தியாசம் R = T2/T1 = T3/T2. இங்க T1ஓட வேல்யூ வந்து 5. ஓகேங்களா? ஸோ முதல் உறுப்பு தான் T1. T1ஓட வேல்யூ வந்து 5. T2 = ரெண்டாவது உறுப்பு வந்து 1. T3ஓட வேல்யூ வந்து மூன்றாவது உறுப்பு 1/5. ஓகேங்களா? ஸோ 1/5. ஸோ இந்த ஃபார்முலா போய் சப்ஸ்டிட் பண்ணுவோம். 2ஓட வேல்யூ வந்து 1 வகுத்தல் T1ஓட வேல்யூ வந்து 5 = T3ஓட வேல்யூ வந்து 1/5 வகுத்தல் T2ஓட வேல்யூ வந்து 1. ஸோ வகுத்தல்ல 1 தான் நம்ம முன்ன சொன்ன மாதிரி கன்சிடர் பண்ணிருக்க மாட்டோம். ஸோ 1/5 = 1/5. ஸோ இந்த 1/5 வந்து 1 விட சின்ன நம்பர். ஓகேங்களா? ஸோ பொது வித்தியாசம் வந்து 1/5. ஸோ போய் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஃபார்முலா வந்து S ∞ = a/1 - r. இந்த a ஓட வேல்யூ வந்து முதல் உறுப்புன்னு சொல்லியிருப்போம் முன்னவே. ஸோ இந்த தொடர்ல முதல் உறுப்பு வந்து எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா 5 தான். ஓகேங்களா? ஸோ முதல் உறுப்பு a = 5 = a ஓட வேல்யூ வந்து 5 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு டிவைட் பை 1 - r ஓட வேல்யூ வந்து 1/5. ஸோ 5 இங்கே வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம். ஓரஞ்சு 5 - 1 டிவைட் பை 5. ஸோ 5ல் 1 போச்சுன்னா 4. ஓகேங்களா? ஸோ 5 டிவைட் பை 4 வகுத்தல் இங்கே ஒரு 5 இருக்குது. அந்த 5 எடுத்து நம்ம கீழே எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, ஒரு வகுத்தலுக்கு கீழே இன்னொரு வகுத்தல் இருக்கும்போது இந்த வகுத்தல் வந்து பெருக்கலா மாறும். அது மட்டும் இல்லாம இந்த நம்பர் வந்து தலைகீழா மாறும். ஓகேங்களா? ஸோ பாருங்க, இப்போ இந்த 5 வகுத்தல் வந்து பெருக்கலா மாறிடுச்சு. இந்த 4/5 வந்து தலைகீழா எடுத்து எழுதக்குள்ள 5/4 வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ 5யும் பெருக்கணும் 25 டிவைட் பை இந்த அடிமானத்தில் இருக்கிற 4 வந்து அப்படியே வந்துடும். ஸோ இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து S ∞ = 25/4. சரியா தப்பான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். ஸோ ஷார்ட்கட் வந்து 5 + 1 + 1/5 + எக்ஸெட்ரா இந்த மாடலில் வந்தால் மட்டும் ஃபர்ஸ்ட் உறுப்பு வந்து ஸ்கொயர் பண்ணி எடுத்து எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ 5 ஸ்கொயர் பண்ணால் வந்து 25. நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருப்பேன், இந்த முதல் உறுப்புல இருந்து இங்கே ப்ளஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த முதல் உறுப்புல இருந்து 1 கழிச்சு நமக்கு அடிமானத்தில் எடுத்து எழுதிக்கணும். ஸோ 5லேருந்து 1 போச்சுன்னா 4. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சம்முக்கான ஷார்ட்கட் வந்து பார்த்தோம்னா 5 ஸ்கொயர் பண்ணி எடுத்து எழுதணும் டிவைட் பை 5லிருந்து 1 கழிச்சு எழுதணும். ஓகேங்களா? ஸோ 25/4. ஸோ இப்போ பாருங்க, இந்த ஆன்சர் சேமா இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். இந்த 25/4 இந்த 25/4 சேம். ஓகேங்களா? ஸோ இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து சரிதான். ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா நீங்க வந்து இவ்வளவு டெரிவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க சிம்பிளா இந்த ஷார்ட்கட்டை பார்த்து கூட போட்டு போகலாம். வேற என்ன பண்ணிட்டு இருக்க? வரவு செலவு கணக்கு பாக்குறேன். கீழ வா. வரமாட்டேன். கீழ வா. வந்தா என்ன அடிப்ப.